முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன். இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற தேவனாக தமிழ் மக்களால் பெரிதும் போற்றப்படுகிறார். இதனால் அவரை தமிழர் கடவுள் என்றும் அழைக்கின்றனர். பழனியில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படும் முருகன் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக கருதப்பட்டார். சைவ சமயத்துடன் முருகன் வழிபாடு இணைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். சிவபெருமான் தன் நெற்றிக்கண் நெருப்பை வெளியிட்டார். அதனை வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்பு 6 குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர். பிறகு பார்வதி தேவியார் குழந்தைகளை ஒரு சேர அணைத்த போது முருகன் ஆறுமுகனாக தோன்றினார். தென்னிந்திய வழக்கப்படி முருகன் விநாயகரின் தம்பி என்று கருதப்படுகிறார். அவருக்கு வள்ளி மற்றும் தெய்வானை இருவரும் மனைவியர். முருகன் எப்போதும் இளமை நிறைந்த கடவுள். அவர் மயில் மீது சவாரி செய்யும். சில சமயங்களில் சேவல் கொடி வைத்திருப்பார். அவரது முக்கிய ஆயுதம் வேல். இது அவருக்கு தாயார் பார்வதி வழங்கியதாக சொல்லப்படுகிறது. முருகனை பொதுவாக ஒரு தலையுடன் வணங்குவார்கள். ஆனால் சில சிற்பங்களில் 6 தலைகளுடன் காணலாம். இது அவரது பிறப்பை அடிப்படையாக கொண்ட புராணங்களை பிரதிபலிக்கிறது.